தட்டி தூக்கிட்டோம்ல. திரும்பவும் ஐபிஎல் கோப்பைய வின் பண்ணிட்டோம்ல. இப்படி ஆர்சிபி மாஸா சொல்ற மாரி தான். இன்னைக்கு ஃபைனல்ல குஜராத்த சும்மா அசால்ட்டா வீழ்த்தி திரும்பவும் கப் அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆர்சிபிக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல குஜராத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஒரு பெரிய டார்கெட் ஆர்சிபிக்கு குடுப்பாங்கன்னு பார்த்தா, வெறும் 155 ரன்னு தாங்க எடுத்தாங்க. அது கூட இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்துச்சுன்னா, வாஷிங்டன் சுந்தர் ஏதோ ஹாஃப் செஞ்சுரி அடிச்சனால. இல்லன்னா குஜராத்தோட ஸ்கோர் ரொம்ப மோசமா போயிருக்கும். இந்த 155 ரன் டார்கெட்ட பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஆர்சிபி அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி. அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயரும், விராட் கோலியும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இதுல விராட் கோலி கூட பொறுமையா தாங்க ஸ்டார்டிங்ல விளையாண்டாரு. ஆனா வெங்கடேஷ் ஐயரு மனுஷன் அதிரடினா அதிரடின்னு சொல்லி 6 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே பாத்தீங்கன்னா 5 ஓவர்ல 60 ரன்னுக்கு மேல ஆர்சிபி எடுத்து விக்கெட்டை விட்டு கொடுக்காம சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதாங்க ஒரு கட்டத்துல வெங்கடேஷ் ஐயர் சிராஜோட பால்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஓவர்ல ரபாடா படிக்கல தூக்கிட்டாருங்க. ஒரு கட்டத்துல விக்கெட் போனாலும் விராட் கோலி மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. சரி, அப்படியே பாத்தீங்கன்னா ஆர்சிபி விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாடுவாங்கன்னு நினைக்கும் போது ரஷீத் கான் இருந்துகிட்டு, நான் ஒரே ஓவர்ல கேப்டன் ரஜத் பட்டிதாரோட விக்கெட்டை எடுப்பேன், குணால் பாண்டியாவோட விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து 2 விக்கெட்டை எடுத்தாருங்க. 4 விக்கெட் போனோடனே எப்படியாவது இந்த மேட்ச்ல ஏதாவது ஒரு மாற்றம் வராதா, கொஞ்சம் இந்த மேட்ச் க்ளோஸா போகாதா அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா விராட் கோலி இருந்துகிட்டு, நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எந்த மாற்றத்தை கொண்டு வர மாட்டேன், நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து இந்த மேட்சை எப்படியாவது வின் பண்ணி கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. இதனால இந்த மேட்சை பாத்தீங்கன்னா ஆர்சிபி ரொம்ப கம்ஃபர்டபுளா 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இன்னைக்கு ஆர்சிபி ஃபைனல்ல வின் பண்ணது மூலமா கண்டினியூஸா 2 தடவை கப்படிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி போன தடவை ஆர்சிபி கப்படிச்சு இந்த தடவை டிஃபெண்டிங் சாம்பியனா இருந்தாங்க. இந்த தடவை நாங்க தான் கப்படிப்போம், நாங்க தான் மாசுன்னு காட்டுவோம்னு சொல்லி இந்த தடவை குஜராத்தை வீழ்த்தி 2வது முறையா கப்படிச்சிட்டாங்க. உண்மையிலே ஆர்சிபி இப்ப வேற லெவல் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் ஒரு கப்பு கூட அடிக்காம எவ்வளவோ தடவை ஐபிஎல் சீசன்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கூட இவங்க கப் அடிக்க மாட்டாங்க, அன்லக்கி டீமு, இவங்க ஒரு சோக்கர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆர்சிபி மேல விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனா அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே உடைச்செறிஞ்சு நாங்க கப்பை தட்டி தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை ஆர்சிபி கப்பை தட்டி தூக்குனாங்க. அதை நாங்க இந்த தடவை தக்கவும் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவையும் ஆர்சிபி வின் பண்ணி உண்மையிலே மாஸ் காட்டிட்டாங்க. இப்ப இன்னைக்கு மேட்ச்ல குஜராத் தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு மோசமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா 155 ரன் எடுத்தே இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மேட்சை தாக்கு பிடிச்சு கொஞ்சம் கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆர்சிபி இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பேட்டிங் பண்ணதை பார்த்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ரொம்ப வேகமா மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரெகுலர் இன்டர்வல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா குஜராத் ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு 180 ரன்னுக்கு மேல எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் 200 ரன்னு கிட்ட வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த மேட்ச் க்ளோஸா போயிருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா குஜராத் நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை வின் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் மோசமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வெறும் 185 ரன் எடுத்ததுதான் இந்த மேட்சை குஜராத் தோக்குற மாதிரி ஆயிப்போச்சுங்க. இந்த மேட்ச் ஆர்சிபி இவ்வளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ணதுக்கு காரணம் அவங்களோட மாஸான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா ஜேக்கப் டெஃபியை தவிர எல்லா பவுலர்ஸுமே விக்கெட் எடுத்திருக்காங்க, 2 3ன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தனால தான் இந்த மேட்சை வின் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபி 2வது முறையா கப்படிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.